நினைத்தாலே இனிக்கும். வணக்கம், நான் சினிமா ரசிகன். இது நினைத்தாலே இனிக்கும். 1982 எமேகாஜா டைரக்ஷனில் சங்கர் கணேஷ் மியூசிக்கில் வெளிவந்த ஒரு அருமையான படம் காதோடு தான் நான் பேசுவேன். ஸ்ரீபிரியா, டெல்லி கணேஷ், விஜயன், ராம்ஜி இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடியிருப்பு, அங்கே நிறைய குடுத்தனங்கள் குடியிருக்கிறாங்க. அதில் நம்ம ஸ்ரீபிரியா, அவங்களுடைய அண்ணன் டெல்லி கணேஷ், அவருடைய மனைவி குடியிருக்கிறாங்க. அதுபோல் இன்னும் நிறைய பேர். மாடி போர்ஷனில் நம்ம கதை நாயகன் தியாகுங்கிற கேரக்டர், அவரும் குடியிருக்கிறாரு. இப்போது இந்த தியாகு ஒரு மேடை பாடகராக இருக்கிறாரு. அவர் இந்த ஸ்ரீபிரியாவை ஒரு சைடாக காதலிக்கிறாரு. அதுக்காக அந்த குடும்பத்தோடு கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறாரு. இப்போது அவர் தன்னுடைய காதலை வெளிப்படுத்த நினைக்கிறாரு. அந்த சமயத்தில் அவங்க திருமணமானவங்க அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அப்போ அவங்கக்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் ஏன் உங்கள் கணவர் வீட்டுக்கு போகலையா அப்படின்னு கேட்குறப்போ அவங்க தனக்கான பேக் ஸ்டோரியை சொல்கிறாங்க. அவங்களுக்கு காது கேட்காது. அந்த ஒரு விஷயத்த அவங்கக்கிட்ட மறைச்சி இந்த அண்ணனையும் சேர்ந்து காட்டி கொடுத்துருப்பாங்க. அது ஒரு சந்தர்ப்பத்தை தெரிஞ்சு போகுது. இப்போது விஜயன் தன்னுடைய மனைவியை வேண்டான்னு சொல்லிட்டு விலகி போகிறாரு. இந்த கதாநாயகி அவருடைய கணவரோட சேர்த்து வைக்கிறதுக்காக நம்ம கதாநாயகன் அவங்களுடைய ஆப்ரேஷனுக்காக பணம் ரெடி பண்ணுறாரு. நிறைய கச்சேரியெல்லாம் பண்ணுறாரு. அவருடைய ஹெல்த் கூட பாதிக்கப்படுது. ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகுது. அவங்களுக்கு காது கேட்குது. கணவர் அவங்கள தேடி இங்கே வராரு. அதே சமயத்தில் நம்ம கதாநாயகன் தொடர்ச்சியாக வேலை செஞ்சதுனால அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர் பேசக்கூடிய சக்தி இழந்து போகிறாரு. இனி அவரால் பாட முடியாது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது இந்த கிளைமேக்ஸில் கணவனும் வந்திருக்கிறாரு. இந்த ஹீரோவும் வீட்டை காலி பண்ணி போக போகிறாரு. இந்த சமயத்தில் நம்ம கதாநாயகி என்ன முடிவெடுத்தாங்க அப்படிங்கிறது அந்த படத்துடைய ஒரு ஹைலைட்டான விஷயம். ரொம்பவே சூப்பராக இருந்தது அந்த கிளைமேக்ஸு. படம் ஒரு நார்மலான ஒரு ஸ்டேஜ் ட்ராமா போல தான் போகும். எனது பாட்டை நானே கேட்பேனா அப்படிங்கிற பாட்டு ஸ்ரீபிரியா ஒரு இடத்துல பாடுவாங்க. அதே போல் கதாநாயகன் ஒரு இடத்துல பாடுவார். ரொம்பவே நல்லா இருந்தது. முரளிராஜன், மனோரமா ஒரு 7-8 குழந்தைங்க இருக்கும். அவங்கள வச்சு ஒரு காமெடி போர்ஷன் உண்டு. அது நல்லாயிருக்கும். ஒய்ஜி மகேந்திரன் அது சுப்னி அப்படின்னு ஒரு கேரக்டரில் வருவார். அவர் கொஞ்சம் மொக்க காமெடி போடுவார். இருந்தாலும் 1-2 கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸ்ரீபிரியாவுடைய ரோல் ரொம்பவே சிறப்பாக இருந்தது. விஜயன் இந்த படத்தில் கெஸ்ட் அப்பியரன்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இருப்பார். ஆனால் கூட அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ பிரசாந்த் நடித்த ஆசையில் ஒரு கடிதம், அது முடிச்சுட்டு அப்புறம் எம்ஜிஆருடைய மலைக்கல்லன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது முடிச்சுட்டு 1000 ரூபாயின்னு ஒரு படம், ஜெமினி கணேசன் படம். வரிசையாக ஒரு படமாக பார்க்கலாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.